வணக்கம் நண்பர்களே. கேஎம்எஸ் பிரிட்ஜ் பம்பர் போர்டை எப்படி யூஸ் பண்ணுறான்னு சொல்லி அது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த போர்டில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டை எப்படி யூஸ் பண்ணுறது? இது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம்ல, இந்த ஸ்பீக்கர் அவுட்டை இப்போ நான் டேரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்காம உதாரணத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரிலே வந்து நம்ம சப்பூஃபர் ஆடியோக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ அதையும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த ஆடியோ போர்டோட ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணிக்கோம்ல, அதை எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததை கொண்டு வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டு அவுட்டுன்னு இருக்கா. இப்போ இதில் அவுட்புட்டுன்னு இருக்கு பாருங்கள். இப்போ இந்த போர்டில் அவுட்புட்டுன்னு இருக்குல்ல, அந்த அவுட்புட்டை டைரெக்டாக இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதை அப்படியே டைரெக்டாக இந்த போர்ட்லேயே நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு அவுட்டு பார்த்துக்கிறேன். அதேமாதிரி ஸ்பீக்கர் மைனஸ் அவுட்புட் வயரை பார்த்து வைக்கிறேன். இது வந்து அவுட்புட்டு. இப்போ இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட்டில் வந்து நம்ம எப்பயும் போல் இந்த ஆடியோ போர்டில் 2 வயரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் அவுட்புட்டில் +1, இன்னொன்று மைனஸு. இது வந்து கிரவுண்ட் எடுக்கலை, டேரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் அவுட்டில் வந்து எடுக்கிறோம். அதை கொண்டு வந்து நேராக இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் டேரெக்டாக கொடுத்துட வேண்டியதான். ஆடியோ போர்டை ஸ்டீரியோவை யூஸ் பண்ணும்போது மட்டும் கிரவுண்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் ஸ்பீக்கர் டெர்மினலுக்கு கொண்டு போயிடணும். இது ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு வரக்கூடாது. ஸ்பீக்கரோட ப்ளஸ் மட்டும் தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு வரணும். ஆனால் பிரிட்ஜ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இந்த ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் அவுட்டும் இதுக்கு வரணும், மைனஸ் ஸ்பீக்கர் அவுட்டும் இதுக்கு வரணும். ரெண்டுமே வந்தால் தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கரெக்டாக வேலை செய்யும். இப்போ ஆடியோ போர்டோட ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸ் வயரை பார்த்து வைக்கிறேன். அடுத்து இந்த ஆடியோ போர்டோட மைனஸ் ஸ்பீக்கர் அவுட் இருக்குல்ல, அதை இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனில் ஸ்டார்டிங் பண்ணிடுறேன். அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இது அவுட்டுங்கிறது ஸ்பீக்கருக்கு போயிடணும். இன்னுங்கிறது ஆடியோ போர்ட்லேருந்து வர அதே மாதிரி தான். இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். பிரிட்ஜை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் அவுட்டு ரெண்டுமே ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போய் தான் அவுட்புட்டு ஸ்பீக்கருக்கு போகணும். கண்ட்ரோல் பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நண்பர்களே.